தலைவர் எல்லாம் சொல்கிறாங்க 50 வருஷமாக சூப்பர் ஸ்டார்னு. இவர் 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருந்து என்னங்க பண்ணியிருக்காரு? இன்னொன்று, இவரோட படம் 2010க்கு அப்புறம் 15 வருஷமாக 2025 வெறும் 3 ஹிட் படம் தான் கொடுத்துருக்காரு. கபாலி, பேட்டை, ஜெயிலர். 15 வருஷத்தில் 3 படம் தான் அவருக்கு ஹிட் படம். மீதி எல்லாமே அவரோட படம் எல்லாம் ஃப்ளாப். லிங்கா படம் ஃப்ளாப்பு, கோச்சரியன் ஃப்ளாப்பு, காலா ஃப்ளாப்பு, 2.0 ஃப்ளாப்பு, பேட்டை, அண்ணாத்த, வேட்டையன், லால் சலாம் எதுவுமே அவர் ஹிட் படம் கிடையாது. கபாலி படம் 2016 ஹிட்டு. அதுக்கப்புறம் 2019 பேட்டை, அப்புறம் 2023 இந்த ஜெயிலர் படம். இப்படி 3 ஹிட் படம் கொடுத்துருக்காரு இந்த 15 வருஷத்தில். அப்போ தெரிய வேணாம் இவர் எப்படிப்பட்டவர்னு. ஆனால் இங்கே தளபதியை பார்த்தீங்கன்னா 1992 2024 32 வருஷமாகும் அவரோட படம் எல்லாமே ஹிட்டு. 2024 அவர் நடித்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் தான் ஹிட்டு. அந்த 2024 வந்த எந்த படமும் ஹிட் கிடையாது. 600 கோடி ரூபாய்ட்ட கலெக்ஷன். 2023 லியோ படம். அதே மாதிரி 2021 மாஸ்டர் தான் மிகப்பெரிய ஹிட். அந்த வருஷம் ரிலீஸ் ஆன அண்ணாத்த மிகப்பெரிய தோல்வி. 2019 பேட்டையோட பயங்கரமாக, பேட்டை விஸ்வாசம், அந்த 2 படத்தோட பயங்கரமாக ஓடுனுச்சு. தீபாவளிக்கு 2019 பிகல் 300 கோடி ரூபா கலெக்ஷன். 2018 சர்க்கார். அந்த சர்க்கார் படத்தோட வசூலை எந்த படமும் முறியடிக்க முடியல. ஏன்னா அந்த வருஷம் ரிலீஸ் ஆன காலா படம் மிகப்பெரிய தோல்வி. சர்க்கார் மிகப்பெரிய ஹிட்டு. 2017 மெர்சல் படம் 250 கோடிக்கு மேலே வசூல். அந்த வருஷம் ரிலீஸ் ஆன எந்த படமும் அந்த கலெக்ஷன் பண்ணல. 2014 கத்தி 140 கோடி ரூபா கலெக்ஷன். அந்த வருஷம் ரிலீஸ் ஆன லிங்கா மிகப்பெரிய தோல்வி ரஜினிகாந்துட்டு. 2012 துப்பாக்கி 100 கோடி ரூபா கலெக்ஷன். இப்படி 15 வருஷத்தில் எவ்வளோ வெற்றி படங்கள். இப்படி வெற்றி படங்கள் கொடுத்த தளபதி பெருசா, ரஜினிகாந்த் 3 படம் தான் ஹிட் படம் கொடுத்துருக்காரு 2010 2015. ஆனால் இவரும் 2010 2015 கணக்கு பார்த்தா 18 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த 18ல் 15 படம் ஹிட்டு. வெறும் 3 படம் தான் கொஞ்சம்